பொதுவாக வர்த்தக ஒப்பந்தம்னா இருதரப்பும் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியது தான் வர்த்தக ஒப்பந்தம். இப்போ அண்மை காலத்தில் குறிப்பாக ஒரு 6 மாதத்திற்குள்ளே எடுத்தால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து மிக மிக மோசமான நிலையில் இருந்தது. ஏன்னு கேட்டால் பாகிஸ்தான் தாக்குதலை சிந்து தாக்குதலை பொறுத்த அளவில் ட்ரம்ப் வந்து நான் தான் பாகிஸ்தானையும் இந்தியாவிற்குமான சமாதான ஒப்பந்தத்தை ஏற்பாடு பண்ணேன் என்று கிட்டத்தட்ட 60-70 தடவை சொல்லிட்டார். இப்போ கூட கடைசியாக வரைக்கும் ஒரு 10 மணி கூட சொன்னார். ஆனால் இந்திய தரப்பிலிருந்து இதுவரை பாஜகவினுடைய சார்பில் ஒருத்தர் கூட அதை ரெஃப்யூட் பண்ணல. கிடையாது, ட்ரம்ப்பு அதில் ஒன்றும் தலையிடலை அப்படின்னு சொல்லலை. இது நேரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. மறைமுகமாக பேசுகிறாங்க, அங்கே பேசுகிறாங்க, இங்கே பேசுகிறாங்க, ட்ரம்ப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய நியாயமான முறையில் வந்து ஒரு உலக நாடுகளில் அதுவும் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இந்தியா போன்ற ஒரு நாட்டை பற்றி அதில் ஏற்படக்கூடிய ஒரு போரில் வந்து நான் தான் அதில் சமாதானம் பண்ணி வச்சேன், சமரசம் பண்ணி வச்சேன் என்று ஒரு அமெரிக்க அதிபர் சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக தப்பாங்கிறத நேரடியாகவே சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறையோ இல்லை வெளியுறவு அமைச்சரோ என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்வது சரியல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ இது வரைக்கும் அந்த மாதிரியான நேரடியான ஒரு பதிலே இல்லை. அவங்க அப்பப்போ அங்கங்கே இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்று. இப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அப்போது அமெரிக்காவை வந்து ஏன் நேரடியாக அவர் சொல்லக்கூடிய தவறான தகவல்களை அதை மறுத்து பேசக்கூடிய ஒரு துணிச்சல் ஏன் இந்த அரசுக்கு இல்லை, பாஜக அரசுக்கு இல்லை என்று என்னுடைய கேள்வி. சரி, அது சொல்லணும் அவங்க. சரி, அதே மாதிரி இன்னொன்று, இப்போ இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறார் அவர், இனிமேல் வெனிசுலாவிலேருந்து இந்தியாவா வாங்கும், அமெரிக்காவிலேருந்து வாங்கிறது குறையும், இதெல்லாம் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாட்டினுடைய வர்த்தகம் என்ன என்பதை இந்தியா சொல்லணும். அமெரிக்காவோ வேறு எந்த நாடும் சொல்ல முடியாது. ஒப்பந்தம் போட்டு கொண்டு இருக்கலாம். ட்ரம்ப் வந்து இனிமேல் இந்தியா வந்து அங்கே இருந்தால் வாங்கணும்னா அது என்ன அர்த்தம்? அது சரி. அப்போது இந்தியாவிற்கென்று தனியாக அவர்களுக்கென்று ஒரு சுயேட்சையான ஒரு நிலைப்பாடு இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து நீங்கள் பெட்ரோல் க்ரூடை வந்து நீங்கள் இறக்குமதி பண்ணீங்கன்னு சொன்னால் நான் 150% வரி போடுவேன் அப்படின்னு மிரட்டுறார். அப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா வந்து நேரடியாக நம்மை கொச்சைப்படுத்தக்கூடிய முறையில் அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு தடவை இல்லை, சிந்தூர் மட்டும் இல்லை, இன்றைய வரையில். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் நம்முடைய பார்லிமெண்ட்டில் என்ன நடந்ததுன்னு நமக்கெல்லாம் தெரியும். சரி, அதை கேட்டேன். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறார். இந்தியாவுடைய இராணுவ தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் சீனா வந்து இந்தியாவுடைய எல்லைகளை ஆக்கிரமிச்சிருக்கேன் என்று அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வி வந்து வெளியில் கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு தான் ஒரு இம்யூனிட்டி இருக்குது. அதாவது உள்ளே வந்து அவங்க எந்த பிரச்சனையும் பேசலாம், வெளியில் பேச முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த புத்தகம் தடை செய்யப்பட்ட புத்தகம். தடை செய்யப்பட்ட புத்தகத்தை வெளியில் பேசினா அது வந்து இட் வில் அட்ராக்ட் பீனல் ஆக்ஷன். கண்டிப்பாக அதுதான் வந்து சட்டப்பூர்வமான நிலைமை அதான். ஆனால் பார்லிமெண்ட்டில் அந்த உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை என்பது யாருமே தடுக்க முடியாது. அப்போ அதை சொல்லும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் இந்தியா வந்து அதை நேரடியாக எதிர்த்து அதுக்கு பதில் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நான் அப்படி தான் இந்திய அரசாங்கத்தை நான் எதிர்பார்க்குறேன். மோடியாக இருக்கட்டும், வேறு யார் இருந்தாலும் சரி. இன்றைக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒருத்தர் சொல்லும் போது அதை வந்து எதிர்த்து நம்ம பேசணும். ரைட், அப்படியெல்லாம் கிடையாது. அந்த புத்தகத்தில் ஒருவேளை இருந்தாலும் கூட, நாங்கள் தடை பண்ணியிருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் தவறு என்று நேரடியாக சொல்லணும். அதை விட்டுட்டு தடை செய்யப்பட்ட புத்தகத்திலேருந்து நீங்கள் கோட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அது பார்லிமெண்ட் ஆக்டில் கேனாட் பி டிஸ்கஸ். அதை வந்து நம்ம அதை பேச முடியாது. அந்த ரூல்ஸ் எப்படி இருக்குது? ஒரு அன்பப்ளிஷ்டாக, அதாவது வெளியிடப்படாத அதாவது பிரசுரிக்காத பண்ணலாம் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணலாம், பார்லிமெண்ட் ரூல் இல்லையே. இல்லை, பண்ணலாம். பார்லிமெண்ட் வெளியிடப்படாத எந்த ஒரு இப்போ ஒரு இந்தியாவிற்கு இன்னொரு நாட்டுக்கு ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், அதில் பல பகுதிகள் வந்து சீக்ரெட்டாக இருக்கும்.
அது வந்து சீக்ரெட் என்று சொல்லி அரசாங்கம் அதை கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் பொது வழியில் கோட் பண்ண முடியாது. ஆனால் அதை பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் பண்ண முடியும். கொஸ்டின் எடுக்க முடியாது. இது பார்லிமெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறத பிஹாஃப் ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். அப்படி தானே சார்? அப்படிதான், வெரி கிளியர். அதாவதுங்க ஒரு கண்ட்ரி வந்து சரி, அது பெரிய நாடாக இருக்கலாம், சின்ன நாடாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ரைட். ஆனால் இப்போ நான் விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை, உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை நான் யாருக்கு விற்கணும் என்பதோ அதற்கு நான் என்ன டேக்ஸ் பண்ணுவேங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். உண்மைதான். வாங்குறவன் டிசைட் பண்ண முடியாது. சரி, அது வந்து டிஸ்ட்ரஸ் சேல். இப்போ உதாரணமாக தக்காளி விற்கக்கூடிய விவசாயி இருக்கான் இல்லையா, அவன் வந்து 8 ரூபாய்க்கு விற்கிறான் அங்கே இருக்கிற ஹோல்சேலருக்கு. இங்கே வந்து நம்ம மாம்பழத்துலேயும் இல்லைன்னா டி நகர்லேயும் 60 ரூபாய்க்கு விற்கிறான் அந்த 8 ரூபாய்க்கு வாங்கின தக்காளி. ஆனால் அந்த விவசாயியுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை 8 ரூபாய்க்காவது விற்றா தான் அவனுக்கு குறைஞ்சபட்சம் அந்த கூலியாவது கட்டும். உண்மைதான், உண்மை. அந்த மாதிரி அதனால தான் பல இடங்களில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், குறிப்பாக இந்த தக்காளியை பொறுத்தளவில் நான் திண்டுக்கல்லில் போய் அவருடைய ஹோல்சேல் மார்க்கெட்டை நான் பார்த்துருக்கேன். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேட்டேன், முதல் நாள் அன்றைக்கி நான் வந்து மாம்பழத்தில் போய் வாங்குகிறேன், அன்றைக்கி வந்து 40 ரூபா தக்காளின்னு வாங்குகிறேன். அப்போ நான் மறுநாள் காலையில் அங்கே இரவோடு நான் ட்ரெயினை பிடிச்சிட்டு காலையில் போனேன். அப்படி வாக்கிங் போகும்போது அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் வந்து எல்லாமே வச்சு ஏலம் போடுறாங்க. அங்கே ஒரு விவசாயியை கேட்டேன், எவ்வளோக்கு நீங்கள் தக்காளி கொடுக்குறீங்க? அவர் சொன்னார், 8 ரூபாய்க்கு மேலே எந்த காலத்துலேயும் வாங்கினது இல்லைங்க அப்படின்னாரு. இல்லை அங்கே 40 ரூபா விற்கிறாங்களே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு 8 ரூபாய்க்கு மேலே இல்லை. அப்புறம் அடுத்த மாதம் என்ன நடந்ததுன்னா, அந்த 8 ரூபாயை விட குறைச்சி 5 ரூபா கேட்குறாங்க. ஆமாம், ஆமாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 5 ரூபாவில் எங்களுக்கு பறிக்கக்கூடிய கூலி கூட கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை விட்டு மேய்ச்சாங்க. எவ்வளோ தூரம் பார்த்தோம். அது நிறைய நடந்துட்டே இருக்கு. இந்த மாதிரியாக இந்த ஒரு உற்பத்தி பொருளை செய்யக்கூடியவனுக்கு அவனுக்கு வந்து உள்ள அந்த உரிமையை மறுக்கக்கூடியது அல்லது அவனுடைய வறுமையான நிலையை பயன்படுத்திக் கொள்வது என்பது அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விலை. அதாவது செல்லர்ஸ் மார்க்கெட்டு, பையர்ஸ் மார்க்கெட்டு 2 இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, பையர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவனுக்கு ஒரு தேவை இருக்கும் என்று சொன்னால் செல்லர்ஸ் மார்க்கெட்டு இவனுடைய டேர்ம்ஸை கோட் பண்ணுவான். நான் இவ்வளோ கொடுத்தா தான் ஏன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நான் இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 0 டேக்ஸு யார் சொல்கிறாங்க? இந்தியா சொல்லணும். ட்ரம்ப் எப்படி சொல்ல முடியும்? ஒரு கேள்வி. அப்புறம் நீங்கள் வந்து இந்த இந்த நம்ம பெட்ரோலியத்தை பொறுத்தளவில் ஒரு 2 வருஷமாக ஓடிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னா, நீ ரஷ்யாவில் வாங்கக்கூடாது, நீ ரஷ்யாவில் வாங்கினேன்னா ரஷ்யா அந்த படத்தை வச்சுக்கிட்டு உக்ரைனை அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உக்ரைனை அடித்தான்னா நீ யாரே சொல்கிறதுக்கு? நான் எனக்கு வந்து ருப்பி பேமெண்ட்டில் ரஷ்யா கொடுக்குறாங்க, ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க, எனக்கு எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் வாங்குவேன். தட்ஸ் மை ரைட், நோபடி கேன் கொஸ்டின் இட். அப்போ நீ வந்து ரஷ்யாட்ட வாங்காதேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோ அல்லது எந்த பெரிய வல்லரசு சொன்னாலும் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய நாட்டினுடைய நலனுக்கு எது தேவையோ அதைத்தான் நான் செய்வேன். அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இருந்தோம் மாதிரி தான். அப்படி இல்லாமல் நீங்க இந்த ஒன் சைடடா வந்து அந்த மாதிரியான ஒரு 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 ஒப்பந்தம் என்பது வந்து டீல், அது வந்து பேசிக்கலி ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, யூ லூஸ் யுவர் இண்டிபெண்டன்ஸ். உன்னுடைய சுயாட்சி தன்மையை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை அது விட்டு கொடுப்பது அல்லது அது வந்து எடுத்துக்கொள்ள அனுமதிப்பது என்பதுதான் அது அர்த்தம். சாவரின், நம்முடைய சாவரின் இறையாண்மை கொண்ட இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த அளவில் அதில் வந்து இப்போ நம்முடைய இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா வந்து அல்லது அமெரிக்காவோ ஃபார் தட் மேட்டர் எந்த கண்ட்ரியோ நமக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க இவ்வளோதான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விலையோ அல்லது டேக்ஸோ நிர்ணயிப்பாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலேருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணும்போது நம்ம அரசாங்கம் அதுக்கு என்ன டேக்ஸ் போடலாங்கிறத நம்ம அரசாங்கமும் இங்கே ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணணும். அதை வந்து வாங்கக்கூடிய முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஹி ஹாஸ் நோ ரைட். அப்படி பண்ணோன்னு சொன்னால் அதனுடைய அது வந்து நீங்கள் தன்மையே மாறி போயிடுது. அதாவது ஒரு ஒப்பந்தம் என்று சொன்னால் என்ன எடுத்தோம்னா 2 தரப்புக்கும் ஈக்குவலாக இருக்கணும். பேலன்ஸ். அப்போ நீங்கள் அந்த நெகோஷியேட்டிங் டேபிள்னு வரும்போது அந்த விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி, நான் இவ்வளோதான் கொடுத்தேன், அப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு விற்கிறவன் சொல்லிட்டான்னா வாங்குறவனுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவை இருந்ததுன்னா வாங்கிக்குவான். அதே மாதிரி ஒரு பொருளை வந்து இன்றைக்கி அமெரிக்கா நமக்கு விற்கிதுன்னு சொன்னால் இந்த விலை கொடுத்தா தான் வாங்கிக்கன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் போடக்கூடிய
ரைட்டு யார்கிட்ட இருக்குன்னா வாங்கக்கூடியவனுக்கு இருக்கு, பர்ச்சேஸ் பண்றவனுக்கு தான் Right, இருக்கு. right. ஆனா இந்தியா வந்து எங்களுடைய பொருளுக்கு 0 டாக்ஸ் தான் போடணும்னு சொல்லிட்டு அதை விற்கிறோன்னு சொல்ல முடியாது. அதை ட்ரம்ப் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொன்று, நான் இந்த பெட்ரோலியம் விஷயத்தில் நான் சொன்னேன், உக்ரைனில் நீங்கள் வாங்கினா ரஷ்யாட்ட நீங்கள் க்ரூடு வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை வச்சுட்டு ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்கும், அவங்களுக்கு வந்து எதிரே போகணும். இதை நீ யார் சொல்கிறது? ரைட். நான் கேட்குறேன். ஆனால் உக்ரைனுக்கு நீ ஆயுதத்தை சப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து நீ ரஷ்யாவில் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வாட் ரைட் தட் அமெரிக்கா ஹஸ் காட்?